திமுகவுக்கு பாதிப்பு இருக்குது விஜய்னால. அதனால ஏதாவது பண்ணிட்டு இருக்கு. அப்போ கூட அவங்க திட்ட மாட்டாங்க. தாவேக விட்ட பேசினா என்ன தப்பு? அவங்க தான் எங்களை விரும்பி கூப்பிட்டாங்க. நான் இப்போ நாங்கள் பேசதான் செய்வோன்றாரு. அப்போ டிவி கிட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்போது நம்ம போய் ஒரு 70 சீட்டு கேட்டு நிற்கிறோன்னா சொல்ல முடியாத ஒரு திமுக வந்து யாரை பிரதமராக நிறுத்த முடியும்? அதிமுகவை கேட்டாங்களா 2024 யாரை பிரதமராக நிற்கிறீங்க? அப்போ காங்கிரஸ்லாம் இங்கே வந்துச்சுன்னா திமுக நிலைமை நினச்சி பாருங்க. கீழே இருக்கிறது எல்லாம் என்னடா இது தலைவர் ஸ்டக் ஆகிட்டாரு அப்படின்னு. ஏய் உனக்கு தெரியாதாடி, போன தடவை கூட அவர் மனப்பாடம் மறந்து போய் கொண்டா நின்றுந்தாரு. ஓ எம்ஜிஆர் இப்படி தான் கேட்டார் தலைவர், நீங்களும் அதே மாதிரி கேட்டுருங்க தலைவர். ஏய் அப்போ நீ இப்போவே சொத்து கணக்கு சொன்னால் தானே 5 வருஷம் பொறுத்து நீ பதவி விலகும் போது கம்பேர் பண்ண முடியும். அப்போ நீயும் சொல்லுன்னு கேட்பாங்களா? மாட்டாங்க. விஜய் கட்சியில் காசு கொடுக்க போகிறாங்க பாருங்கள், தாவேகளை காசு கொடுக்க மாட்டாங்களா? வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுகவிலையும் காங்கிரஸ் வந்து தொடர்ந்து நாங்கள் தாவேக பக்கம் போவோம், 12% 20% விஜய் வந்து கொஞ்சம் எங்கள் பார்வை எங்கள் சைடு பார்வை வந்த உடனே 20% எங்கள் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? அவர் ஜோடங்கர். அதே விஷயம். நீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிட்லாம் போடுறீங்க. முதல்ல ஓபிஎஸ்க்கு ஒரு பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டிங்க, நல்லா இருக்குது. ஏதாவது எங்கேயாவது எடிட்டர் சேர்ந்து தான் டிவியில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டு போகிறவங்களாம் தேடினுக்கிறாங்க. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு 12% 20% ஓட்டு இருக்குது அப்படின்றாரு. இல்லை தாவேகானுடைய பார்வையால் அப்படி இல்லை, அதை தாவேகா நம்புதுன்றாரு. அவன் தான் அவங்களுக்கே 40 நம்புறாங்களே. ஆமாம், அவ்வளோலாம் நம்பும் போது எனக்கு 12 இருக்குது 12 இருக்குன்னா அதெல்லாம் நம்பிக்கை தானே வாழ்க்கை, ரைட்டு ஏற்றுக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால் அவர் ஆனால் வந்து காங்கிரஸு திமுக கூட ஒரு இணக்கமாக இல்லை, மிஸ் பண்ணால் தாவேகா கூடயும் போயிடுவாங்க. இல்லாட்டி திமுக அதிக ஓட்டுக்கு தொகுதிகள் வாங்கிறதுக்காக தாவேகாவை துருப்பு சீட்டாகவும் பயன்படுத்துவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்றது தான் அந்த ஜோடங்கருடைய பேட்டி சொல்லுது. நாங்கள் ஒன்றும் இழிச்சவங்க கிடையாது, நாங்களும் கட்சி தான் நடத்துகிறோம், நாங்களும் என்ஜிஓ அமைப்பா நடத்துகிறோம், நீ சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்குன்ற அளவுக்கு போயிட்டாரு. தாவேகா விட்ட பேசினா என்ன தப்பு? அவங்க தான் எங்களை விரும்பி கூப்பிட்டாங்க, நான் இப்போ நாங்கள் பேசதான் செய்வோன்றாரு. இதெல்லாம் ஒரு துணிச்சலான பேட்டி தானே. இல்லை இப்போ அவங்க தொகுதி பங்கீட்லேயுமே இடையில ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க, 2021 கொடுத்த தொகுதி மட்டும்தான் கிடைக்கும், அதுக்கு மேலே பெரிய அளவில் கிடைக்காது திமுகவில் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அப்போ அந்த சலசலப்புலாம் பெரிய அளவில் அங்கே இருக்குதானே? ஏன்னா நேற்று பேசும்போது கூட ஒரு ஆள் காங்கிரஸ் போகிறதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லி. எங்கே போகிறதுக்கான? டிவிக்கே கூட. அதாங்க, அவங்க ஒரு எண்டில் ராகுல் காந்தி மற்றவங்கெல்லாம் ஒரு எண்டுக்கு போயிட்டாங்க. இவங்க தான் இப்போ கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அது திடீர்னு ஏதாவது முறிஞ்சதுன்னா டிவி கிட்டே போயிடுவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ காங்கிரஸுக்கு நல்ல வாய்ப்பா இல்லையா? டிவிக்கே பர்சன்டேஜ் பயங்கரமாக இருக்குது. டிவிக்கே பிரிக்கிற ஓட்டு தான் ஏடிஎம்கே கூட்டணி என்டிஏ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்போ டிவி கிட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்போது நம்ம போய் ஒரு 70 சீட்டு கேட்டு நிற்கிறோன்னா 70 தொகுதியிலும் அந்த பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும்ல. சொல்ல முடியாத ஒரு 10-15 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டோம் வச்சுக்கோங்க, லாபம் தானே? ஆமாம். திமுக இருக்கிறத விட அங்கே இருக்கிறது லாபம் தானே? அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் இஷ்டத்துக்கு கேட்டுவாங்களாம்ல. இல்லை ஜெயிக்கணும்ல, மாற்றம் வரணும்ல. மாற்றம் வந்துச்சுன்னா ஏன்னா 2வது இடத்துக்கு தான் திமுக கூட்டணி இருக்குது, முதல் இடத்துல என்டிஏ இருக்குது. இவங்க பிரிக்கிற வாக்குகள் தான் என்டிஏக்கு சாதகமாக இருக்குது இப்போ நிலைமை. காங்கிரஸ் இங்கே வந்துச்சுன்னா இவங்க 2வது இடத்துக்கு வந்துடுவாங்க. ஜனங்களே இப்போ நீங்கள் கேட்டிங்களா, ஓபிஎஸ் என்ற மாபெரும் தலைவர் போய்விட்டால் அதிமுக என்ன ஆகும் கேட்டிங்களா? அந்த மாதிரி காங்கிரஸ் அங்கே போயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்கள். ஐயோ திமுகவில் காங்கிரஸ் இல்லையா, அப்போ அவ்வளோதானா அப்படின்னு கூட்டணி கட்சிகளும் என்னான்றா இவ்வளோதான் வேணும் இல்லையா, நான் போயிடுவேன்னு அவங்கள முடிவு எடுத்தாங்க வச்சுக்கிங்கப்பா. இவர் விடுதலை சிறுத்தைகள் திரும்பவே போடா அப்படின்னு முடிவு எடுத்துட்டு வந்துட்டார் வச்சுக்கிங்க, அவங்க 20 சீட்டு தரேன்றாங்க அப்படின்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், திருமாவளவனுக்கு 20 தொகுதியில் 20% ஓட்டு கிடச்சதுன்னா அவங்க ஓட் பர்சன்டேஜே ஏறிடும்ல. விடுதலை சிறுத்தைகளுக்கு பானை சின்னத்துக்கு அவ்வளோ ஓட்டு கிடைக்கும்ல, லாபம் தானே அது. அதுவும் 20 தொகுதி எந்த காலத்தில் வாங்குவார்? ஆனால் எம்எல்ஏ கிடைக்காதுல்ல. கிடச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு 5 எம்எல்ஏ வச்சுக்கோங்க கணக்கு, கிடச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எப்படி கிடைக்காதுன்னு சொல்ல முடியும்? திமுக கூட காங்கிரஸு எல்லாம் இருந்தால் தான் திமுக ஒரு 60-70 சீட்டு ஜெயிப்போன்றாங்க. திமுக கூட காங்கிரஸும் விசிகாவும் இல்லை, அவங்க தாவேகா கூட வந்துட்டா அந்த சாய்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்துடும். இவங்க 40-50 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க, செகண்ட் பொசிஷனில் வந்துடுவாங்க. திமுக ஒன்றும் இல்லாமல் போயிடும், 3வது இடத்துக்கு போயிடும்.
அப்போ அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறத காங்கிரஸ் மிஸ் பண்ணுச்சுன்னா வரலாற்று பிழை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதுக்கு அப்புறம் இவங்க நல்ல ஓட் பர்சன்டேஜ் வாங்கி செகண்ட் லெவலில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தாவேக்கா, அப்போ போய் காங்கிரஸ் கூட்டணிக்கு போனால் 5 சீட் தருவேன் 10 சீட்டு தருவேன்னு அவன் டிமாண்ட் பண்ணால் என்ன பண்ண முடியும்? உச்சநீதிமன்றம் நின்றுக்குவாங்கல்ல. இதெல்லாம் இருக்குது. இல்லை நாடாளுமன்றத்தையும் அவங்க யோசிப்பாங்கல்ல அடுத்து. நாடாளுமன்றம் தாங்க சொல்கிறேன், செம்ம லாபங்க. இல்லை ஏங்க 20 நிற்கலாம் கேட்டு. இல்லை நிற்கலாம், ஆனால் இவங்க திமுக அதிமுகலாம் உங்களுக்கு பல்காக 40-30. காங்கிரஸ் எங்கே இருக்கோ பாஜக எங்கே இருக்கோ அப்படி தான் போட்டி வரும். யார் பிரதமர், காங்கிரஸா பாஜகவா, அப்படி தான் வரும். திமுக வந்து யாரை பிரதமராக நிறுத்த முடியும்? அதிமுகவை கேட்டாங்களா 2024 யாரை பிரதமராக நிற்கிறீங்கன்னு. அப்போ காங்கிரஸ்லாம் இங்கே வந்துச்சுன்னா திமுக நிலைமை நினச்சி பாருங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ காங்கிரஸ் தாவேகா கூட கூட்டணி சேர்ந்து நாங்கள் தேசிய கட்சி எங்களுக்கு ஒரு 20 கொடு, நீ 20 நின்றுக்கோன்னா லாபம் தானே. இன்னொன்று சொல்கிறேன், பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் இப்போ 2 பேரும் கூட்டணி வச்சு ஆட்சி பிடிச்சிடலாம். தாவேகா காங்கிரஸ் சேர்ந்து ஆட்சி பிடிச்சிடலாம், லாபம் தானே. கேரளாவில் விஜய்க்கு ஒரு 5 சீட்டோ 8 சீட்டோ கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க காங்கிரஸ், அவ்வளோவும் ஜெயிப்பாங்க, லாபம் தானே விஜய் கட்சிக்கு. இதெல்லாம் கணக்கு போட்டு அவங்க நல்ல முடிவெடுத்தா என்ன பண்ணுவீங்க? அவங்கள போய் சீண்டக்கூடாது, சீண்டுனா அதெல்லாம் நடக்கும். அதனால தான் ஜோடங்கர் இப்போ வரைக்கும் டைட்டாகிறாப்புல. ஜோடங்கரை எப்படியோ அவங்க வழி கொண்டு வர முடியல. இந்த ரஜினி நடித்த ஒரு படம் ஒன்று இருக்கும், நெட்ரிகன். சரத்பாபு இருப்பார் தெரியுமா? அதில் கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுவார் ரஜினி. இது கத்துவாப்புல ரஜினி, துட்டு கிட்டு வாங்க மாட்டாப்புல, எதுவும் பண்ண மாட்டாப்புல. யோ என்னையா அவன் இந்த மாதிரி பண்ணுகிறான், அவனுக்கு என்ன வீக்னஸ் பாரியான்னு. அந்த மாதிரி ஜோடங்கர் இப்போ வரைக்கும் இவங்களோட ஒத்து போல. அவர் யூனிக்காகவே இருக்கார். ஐயா இல்லைங்க ஐயா, சாரிங்க நான் பேசுகிறேன் ஐயான்னா இவர் செல்வப்பந்து 2 பக்கம் அலைஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் ஜோடங்கர் உறுதியாக இருக்கார். அப்போ ஜோடங்கருக்கு என்ன வீக்னஸ் தர்றாங்க? ஒன்றுமே கிடையாது அவருக்கு. அதுதான் பிரச்சனை. அவர் சாதாரண ஹோட்டலில் தங்குவார், சாதாரண சாப்பாடு சாப்பிடுவார், சாதாரணமாக இருப்பார், எந்த வித இதுவும் கிடையாது. அப்போ அவர் என்ன எப்படி வழி கொண்டு வருது? அதுதான் இப்போ பிரச்சனை திமுக. ஆனால் இவங்க இப்போ செல்வ பெருந்தையா இருக்கட்டும், ப. சிதம்பரமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய அவங்கெல்லாம் திமுகவில் இருக்கும் காங்கிரஸ் பிரிவு. இல்லை அவங்க கொஞ்சம் டைட் பண்ணுவாங்கல்ல வெளியில் போகிறத. அது ராகுல் கேட்கணும்ல, அதானே மேட்ரு. ராகுல் காந்தி தானே முடிவு எடுக்கிறாள். ராகுல் காந்தி கூட இருக்கிற கேசி வேணுகோபால். கேசி வேணுகோபாலுக்கு லாபம் விஜய் வந்தா, ஏன்னா கேரளாவில் லாபம். அதனால் அவர் சும்மா அப்படி சுற்றின அவர் உறுதியாக இருக்கார். அதனால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அதை விட திமுக தன்னுடைய சாமர்த்தியத்தை காமிச்சு கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா அவருமே முதல்வருமே போனால் போட்டோம் அப்படின்னு சொன்னார்தா செய்திகள்லாம். ஆமாங்க, முதல்ல இவர் கோச்சிங் போயிட்டார், கேசி வேணுகோபால் பார்க்க மாட்டேன்ட்டார். அப்புறம் கெஞ்சி கூத்தாடி வர வச்சு ஒரு சீனை போட்டாங்க. இந்த ஆள் உடச்சி விட்டாப்புல இன்னைக்கு பேட்டியில் கத்தம் பண்ணிட்டாரு. இப்போ நாளைக்கு எதாவது பண்ணி ஆகணும். ஆனால் அவங்க போகிறதுக்கு தான் மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குதா எப்படி? அதெல்லாம் தெரில, அந்த இவங்க எப்படி முடிவெடுப்பாங்க தெரில. அதுவும் அது பெரிய கிறுக்கு கூட்டம் தாவேகா. நாங்கள் தான் அப்படின்றோம். நீங்கள் சொல்லுவாப்புல நேற்று வரைக்கும் 118 சீட்டு தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ தான் அண்ணன் புஷி ஆனந்த் கண்டுபிடிச்சாரு 180 சீட்டு ஜெயிப்போன்னு. அதனால உங்க உதவி தேவையில்லை, போ தேர்தல் அறிவிச்சோன்னா 200 சீட் ஆகிடுவோம், நீ கிளம்பு அப்படின்னு. அதனால் அது எப்படி போகும் தெரியாது. அதான் சார், இப்போ அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அரசியல் சாசனத்தை நாங்கள் பள்ளிக்கூடத்தில் பாடங்களில் வைப்போம் அப்படின்னா சொல்லியிருந்தாங்கல்ல. முதல்ல அவங்கள படிக்க சொல்லுங்க. இல்லை அரசியல் சாசனம் வேணாம், அரசியலை படிக்க சொல்லுங்க. உட்காந்து பிகில் படுத்த சொல்லுங்கிறாப்புல. தலைவர் காரில் அப்படியே போவார், கையை வெளியிட்டு எம்ஜிஆர் பாட்டு ஒலிக்கும். தலைவரே நம்மளால் ஒருத்தன் தாக்கிட்டான்னு என்ன ஏன் சொல்லுங்கிறாரு இவர்? ஒரு பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாருன்னு பார்த்தா பிகில் படுத்த சொல்லுங்கிறாப்புல. அரசியலை படிடா பாமரானுவாடா பரமா படுறா பரமான், அந்த மாதிரி தான் இருக்குது. அரசியலை கீழே இருக்கிற அந்த இளைஞர் கூட்டத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு கூட பாருங்கள், ஒரு காம்ப்ளெக்ஸ் மூடி கிடக்குது, கஞ்சா குடிக்கிறானுங்க ஸ்கூல் பசங்க. அமைச்சர் சொல்கிறாரு கஞ்சாவை நீங்கள் 100% நாங்கள் ஒழித்து விட்டோம் அப்படின்றாரு. அவர் சொன்ன அன்னைக்கு தான் மெத்தப்பட்டேன்னு கஞ்சா இதெல்லாம் குடிச்சிட்டு ஒருத்தரை போட்டு திருத்தணியில் வெட்டினானுங்க. கஞ்சா இல்லாத இடம் ஏதாவது இருக்குது? அந்த அளவுக்கு கஞ்சா போல தான் ஸ்கூல் பசங்க வரைக்கும் வந்துச்சுன்னா எவ்வளோ டேஞ்சரு. அப்போ நீ சொன்னால் கேட்பானுங்க. அப்போ நீ அதை தானே சொல்லணும். அதை சொல்கிறதுக்கே உனக்கு மனசு வர மாட்டேங்குதே. ஏன்னா நீ எலைட்டு பப்பு இந்த மாதிரி வீட்லேயே பாருக்கு தெரியும்ல, மேலே மாடியில் பாருக்குது, எல்லார்கிட்டையும் பாருக்குது, எல்லாருக்கிட்டையுமே பாருக்குது. இவங்க எப்படி போதை பழக்கத்துக்கு எதிராக பேசுவாங்க?
ஒரு சினிமா நடிக்கிறாரு, போதை மருந்து விற்றுட்டு வந்து பாட்டு பாடுற மாதிரி சீனு. திட்டணும்ல, நான் ஹீரோடா, நான் வில்லனா, நான் போதை மருந்து விற்கிறதுன்னு கேட்கணும்ல. நடிச்சாருல்ல லியோ படத்தில், இவ்வளோதான் விஜய் தரோம். இவர் போய் இதுக்கு எதிராக பேசுவாரா? அரசியலமைப்பு சட்டம், முதல்ல அரசியலமைப்பு சட்டம்னா என்னன்னு கேளுங்க. முதல்ல சொல்லி பள்ளி பாடங்களை வைப்பாங்க, உருட்டுறாங்க. ஆனால் எமோஷனல்னு அழலாம் செஞ்சாரு, அவரை திட்டி. அவர் எமோஷனல் அழ சொன்னாங்க, அழுதுட்டாரு. கீழே இருக்கிறது எல்லாம் என்னடா இது தலைவர் ஸ்டக் ஆகிட்டாரு அப்படின்னு. ஏய் உனக்கு தெரியாதாடி, போன தடவை கூட அவர் மனப்பாடம் மறந்து போய் கொண்டா நின்று இருந்தாரு. ஓ அப்படியா, கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவார் அப்படின்னு. நடிப்பு வந்து இந்த காலத்துலலாம் வெளிப்பட்டுருங்க, இயல்பாக இருக்கணும். நீங்கள் பேசுகிற பேச்சில் அவங்க கோபம் அடையணும். ஒரு காலத்தில் வைகோலாம் இருந்தார்ல, அவர் பேசுகிற இப்படி துண்டை வச்சுட்டு இப்படி இப்படி பேசினார்னா தொண்டை கொந்தளிச்சு போயிடும். அதுதான் பேச்சு. இவரா இந்த இதை பற்றி சொல்லுவானே, நல்லா நடிச்சு காமிடாருன்னு இப்படிதான் மூஞ்சை கடிச்சிடுவாங்க போல, அந்த மாதிரி பண்ணியிருந்தா தான் பிரச்சனை. இல்லை சார், இப்போ அவர் இன்னொன்று சொல்லியிருந்தார். அதாவது நீங்கள் அரசியல் கட்சியில் சேரும்போது உங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா, நான் ஓப்பன் சேலஞ்சு விடுறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ அதெல்லாம் நீங்கள் பெரிய அளவில் தான் சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. தலைவரே, எம்ஜிஆர் இப்படி தான் கேட்டார் தலைவர், நீங்களும் அதே மாதிரி கேட்டுருங்க தலைவர்னு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சரிப்பா அவன் விட்டுருப்பா, நீ அடுத்து முதலமைச்சர் ஆக போகிறல்ல, அப்போ நீ இப்போவே சொத்து கணக்கு சொன்னால் தானே 5 வருஷம் பொறுத்து நீ பதவி விலகும் போது கம்பேர் பண்ண முடியும். அப்போ நீயும் சொல்லுன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்க. கண்டிப்பாக. அப்போ இவர் செய்யணும், சொல்லணுமா இல்லையா? இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, உங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, அவன் பைக் எப்படி விட்டுக்கிறான் அப்படி விட்டுக்கிறான்னு வச்சுக்கிங்க, நீங்கள் தான் ஹெட்டு. அப்போ வந்து அவங்கள கூப்பிட்டு திட்டுறீங்க, ஏன்டா அறிவு இல்லை, வண்டியை வரிசையாக விட்டிங்கன்னா இன்னும் 4 வண்டி எக்ஸ்ட்ரா விடலாம், ஏன்டா அப்படி இருக்கிறீங்க திட்டுறீங்க வச்சுங்க. நீங்கள் நாளைக்கு போய் பைக் எப்படி விட்டிங்கன்னா ஆகும், பெரிய யோகியர் சொல்கிறாருன்னுவாங்க. அப்போ நீங்கள் முன்மாதிரியாக நடக்கணும்ல. இப்போ முதல்ல என் சொத்து மதிப்பு இவ்வளவு அப்படின்னு முதல்ல இப்போ அறிக்கை விட்டுருக்கணும். அஃபிடேவிட்டில் ஒரு சொத்து மதிப்பு கொடுப்பாங்க, அதெல்லாம் உல்டா சீட்டா. அசைன் சொத்து, அச்சியா சொத்து, அதெல்லாம் பொண்டாட்டிட்டு பேரில் இருக்கிறது, வேறு இதெல்லாம் வெளியே வராது. மொத்தமாக விடு, நீ சொன்னல எப்படி வருமானம் வருது, எந்த வகையில் வருமானம், எல்லாத்தையும் கொடு. அதே மாதிரி நீங்கள் வை, இந்த உருட்டுலாம் சும்மா. அதான் சார், இப்போ சீமானுடைய மாநாடு, நான் எதுக்காக விஜய் பேச வந்தேன்னா, அதான் சீமானுடைய மாநாடு வந்து அவர் விஜய்க்காகவே உருவாக்கப்பட்ட மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அங்கே போய் சினிமாக்காரனை பற்றியே பேசுறது, சினிமா அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு பேசுறது, அப்புறம் கடைசியில் முடியும் போது எல்லாரும் பத்திரமா போங்க, யாரு சீமானே சொல்கிறாப்புல ஸ்டேஜில் எல்லாரும் பத்திரமா போங்க அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் நாங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலை உபயோகிக்க மாட்டேன்னு சொல்கிறது, சேரெல்லாம் ஒழுங்காக அடுக்கி வைக்கிறது, நாங்கள் வந்து இப்படி கூட்டோம், நாங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் தொடர்ந்து அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், விஜய் பேசுகிறதுக்கோ இல்லை விஜயினுடைய கட்சியில் உள்ள நிர்வாகிகள் பேசுகிறதுக்கோ தொடர்ந்து ரியாக்ட் பண்ணிகிட்டே தானே இருக்கிறாங்க எல்லாருமே. எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாலினாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டே தானே இருக்காங்க. எடப்பாடி வந்து வாக்கு சதவீதத்தை கொடுக்க முடியாது அப்படின்னா. இப்போ கூட்டம் நடந்ததுல்ல, எடப்பாடி என்ன ரியாக்ட் பண்ணார் ஏதாவது சொல்லுங்க. இப்போ கூட்டம் நடத்தினார்ல, ஆமாம், எடப்பாடி ஏதாவது ரியாக்ட் பண்ணாரா? இல்லை, இதுக்கு பண்ணல. அந்த ஏடிஎம்கே நேரடியாக இழுத்த அடிமை கட்சினா அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. மற்றபடி இவர் பேசலாம் கண்டுக்க மாட்டாங்க, காமெடியாக தான் எடுத்துக்குவாங்க. திமுகவுக்கு பாதிப்பு இருக்குது விஜய்னால, அதனால ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கூட அவங்க திட்ட மாட்டாங்க, யாரையாவது வச்சு தான் திட்ட விடுவாங்க. அப்போ திருமாவளவன் நீங்கள் போய் திட்டுங்க, சண்முகம் நீங்கள் திட்டுங்கன்ற மாதிரி. அவர் நான் எங்கள் தகுதியெல்லாம் திட்ட மாட்டோம், வேறு யாராவது திட்ட விடும். இப்படி தான் வேல்முருகன் சார் பிரித்து மேயிறேன் சார் அப்படின்னு. அதனால் ஏடிஎம்கே இவங்களை கண்டுக்கலையே, திட்டணும் பண்ணணும்னா எவ்வளோ பண்ணலாம். தான் சொல்கிறேன், பிகில் கதையை சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் இனிமேல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்ட்டு தெரி படத்தில் தலைவருடைய பாத்திரம் தெரியுமா, குடும்பத்தையே கொண்டுட்டாங்க. இன்னொருத்தர் துப்பாக்கி படத்தில் தலைவர் தீவிரவாதிகளை பிடித்தது தெரியுமா அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தர் பீஸ்ட் படத்தில் போய் தீவிரவாதியை பிடித்து வந்தார் தெரியுமா, இப்படியே பேசியிருந்தா பட்டிமன்றமாடா நடத்துறீங்க. தலைவரின் நடிப்பில் விஞ்சி நிற்பது துணிவா காதலா? அதான் சார், நாம் தமிழர் மாநாடு பற்றி அதான் கேட்குறேன். இல்லை அவங்களுடைய மாநாடு விஜய் வாக்கு சதவீதம் பிரிச்சுருவாருங்கிற நரேட்டிவ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே அவங்க உருவாக்கி, ஏன்னா அந்த மாதிரி பெருசாக அவருடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கணும்னா 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, விஜய் திட்டக்கூடாது. விஜய் ரசிகர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் பேசணும். நடிகர் நம்பி போங்க, ஆனால் எது அரசியல் புரிஞ்சுக்கங்க. இது அரசியல் இல்லை, மாற்று வேணும். திமுக அப்படி இல்லை, அதிமுக அப்படி. மாற்றுனா மாற்று அரசியல் யார் சொல்கிறா, அந்த பக்கம் வாங்க அப்படி பேசணும். திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சிக்கணும். இது 2 பண்ணாதான்
ஓரளவுக்கு நியூட்ரலாக இருக்கிறவன் கரெக்டு தான்டான்னு ஓட்டு போடுவோம். விஜயை போட்டு சகட்டு மேனிக்கு அடிச்சிங்கன்னா ஓயா அப்படின்ட்டு போயினே இருப்பான். அப்படிதான்யா என் தலைவன் அப்படிதான் போ நீ என்ன சொல்கிறது அப்படின்னு இருப்பான். திமுகவை திட்டலைன்னா பொதுமக்கள் மத்தியில் தெரிய மாட்டீங்க. ஒரு 6 மாதம் முன்னாடி எப்படி தெரிஞ்சார், இப்போ தெரியுறாரா? ஏன்னா திமுகவை அதிகம் விமர்சிக்கிறது இல்லை. அதனால் என்ன ஆகும்னா பொதுமக்கள் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை சீமானுக்கு போடணும்னு நினைக்க மாட்டாங்க. இன்னொன்று இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. 2024 வாக்குகள் வந்து தாவேகாவுடைய வாக்குகள் தான் இவங்களுக்கு விழுந்துச்சு ஒரு 2% வரைக்கும்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா 2024 அண்ணா தம்பின்னு 2 பேரும் கூட்டணி அதுன்னு பேசியிருந்தாங்க. மைக் சின்னத்துக்கு பாட்டுலாம் வச்சாங்க. அதனால் இப்போ இவர் 8% நிறுத்தினால அவருடைய தமிழ் தேசியத்துக்கு வெற்றின்னு சொல்லலாம். 10 வந்துச்சுன்னா பெரு வெற்றி. 10% எம்எல்ஏ ஜெயிச்சாங்கன்னா நல்ல வெற்றி. ஆனால் 6 போச்சு 5 போச்சுன்னா தாவேகாசிகள் தான் போன தடவை ஓட்டு போட்டாங்க 2024. அந்த பயம் இருக்கு. ஆனால் இருக்கு. இல்லை அவங்க வந்து 117 பெண்களை வந்து நான் சமமா அதெல்லாம் யாருங்க அந்த துட்டு எவ்வளோ தர? அவன் 2000 ரூபா கொடுத்தான், நீ எவ்வளோ தர? அவ்வளோதான். விஜய் கட்சியில காசு கொடுக்க போறாங்க பாருங்க. தாவேகளை காசு கொடுக்க மாட்டாங்களா? யோக்கியர்களா? காசு கொடுத்தா சீட்டே வாங்குறான். மக்களுக்கா இல்லை மக்களுக்கு தான் சொல்றேன், ஓட்டு வாக்காளர்களுக்கு. நீங்க பார்க்க தானே போறீங்க, பாருங்க. தேமுதிகவை அதிமுக ஒருவேளை தவற விட்டுருச்சோ? விடுங்க. நம்ம ஆர்எஸ்சி நம்ம ட்ரெயின் புக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. இங்கே தட்கலில் போட்டால் உடனே கிடச்சிடும். உடனே என்ன பண்ணுவோம், இந்த ட்ரெயினுக்கு போயிடுவோம். அந்த மாதிரி அந்த அம்மா தராசு வச்சுருந்து பார்த்துருந்தாங்க. ராஜ்யசபா எப்போ தருவீங்க என் தம்பிக்கு? அந்த தம்பி தேமுதிக இல்லை, தம்பி திமுக, தம்பி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு கழகம். அதனால் தம்பியை வச்சு தான் அந்த அம்மாவுக்கு வேறு எதுவும் கிடையாது. தம்பி முன்னேற்ற கழகம்னு வேணால் வச்சுக்கலாம். அதனால் அங்கே என்ன சொல்லிட்டாங்க, ஏங்க இந்த சிட்டிங் முடியாது, 2 எம்பி தான் இருக்காங்க, அடுத்த சிட்டிங்கில் நாங்கள் உங்களுக்கு தர்றோன்ட்டாங்க. இவங்க இதராகும் இந்த சிட்டிங்லேயே தர்றோம் அப்படின்னு அங்கே போயிட்டாங்க. தம்பி முன்னேற்ற கழகம்லாம் அது. அதனால் அவங்களால இது இருக்குது, சோர்ஸ் அவங்களுக்கு இருக்குதான். எப்படி இருக்கும்? அவங்க ஏன் 9.5%லேருந்து 0.5% வந்தாங்க? இந்த வேலை பண்ணனால தான். பொதுமக்களுக்கு எதிராக காலம்பூரா ஒரு கட்சியை திட்டிட்டு தனது லாபத்துக்காக அந்த கட்சி கூட போகிறதெல்லாம் வச்சுருந்தா கண்டமாகிடுவீங்க. ஏன் மதிமுக ஒன்றுலாம் போச்சு? திமுகவுக்கு சொம்படிச்சுட்டே இருந்தாங்க. மதிமுக உருவான வரலாறு என்ன? வாரிசு அரசியலுக்கு எதிராக, ஸ்டாலினுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக. ஆனால் என்ன பண்ணாங்க, போய் சொம்படிச்சிருந்தாங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸும் சிபிஎம் தான் வெயிட்டு. சிபிஎம் ஆட்சி பண்ணிச்சு, காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருந்தது. ஒரு கட்டத்தில் மம்தா வந்தாங்க, காங்கிரஸும் சிபிஎம் ஒன்று சேர்ந்தாங்க, முடிஞ்சு போச்சு கதை. பிஜேபி வந்துச்சு. அதனால் நீங்கள் என்ன மாதிரி அரசியல் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க. இப்போ இந்த அம்மா வந்து திமுக போய் ஆதரிச்சிருந்தா திமுக மேலே 1000 பிரச்சனை இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவில் இருக்குது. நீங்கள் திமுக வாழ்த்தி பேசினவங்க கட்சி வழங்குமா? கட்சியில் இருக்கவொன்னே ஓட்டு போட மாட்டான். இதுதான் நீ நிலைமை. அதனால் தேமுதிக 0.43 இன்னும் கீழே போயிடும். இல்லை இது அதிமுகவுக்கு லாபமா இல்லை திமுகவுக்கு லாபமா இல்லை யாருக்கு நஷ்டம்? என்ன? பிரேமலதாவுக்கு நஷ்டம். அதிமுகவுக்கு லாபமான நஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அலை விஜய் பிரிக்கிற வாக்குகள் அவர்களுக்கு சாதகமாக மாறும் தான் நடக்கும். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மீது தெளிவு முடிச்சதுக்கு நன்றி.